நாங்க போயிட்டு வரோம். பாய். வா கவிதா போலாம். நீங்களும் எங்க கூட வரீங்களா? சரி வாங்க. அனிதா, இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? இன்ஸ்பெக்டர் முன்னாடி மாலை மாத்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னுதான். அப்ப நான் போய் மாலை வாங்கிட்டு வரட்டுமா? ஓஹோ, நீ அதுக்கு கூட தயாரா தான் இருக்கியா? கொன்னுடுவேன். நேத்து நைட்டு எங்க வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வந்துட்டான் சபரி. நானும் என் அம்மாவும் சேர்ந்து அவனை புடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டோம். இன்ஸ்பெக்டர் காலையில வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொன்னாரு. அதுக்காக தான் நாம இப்போ வந்திருக்கோம். அனிதா, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? திருடனுங்களுக்கு தான் நல்ல அடி. கதவு இடுக்குல மாட்டின பெருச்சாலி மாதிரி ஆயிட்டாங்க. நைட்டே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கை ஆட்டோமேட்டிக்கா உன் நம்பருக்கு டயல் பண்ண தானே போகும். ஆனா நேத்து தேவைப்படல. நானே அவனை சமாளிக்க முடியும்னு தோணுச்சு. பேசாம நான் ஐஏஎஸ் ஆகிறதுக்கு பதிலா ஐபிஎஸ் ஆயிட்டுமா? ஊர்ல இருக்கிற எல்லா திருடனையும் புடிச்சு உதைக்கலாம்ல. முட்டாள்தனமா அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. அவன் கையில கத்திக்கிட்டு இருந்ததுன்னா என்ன பண்ணுவ? டோன்ட் வெரி மேன், நம்ம கிட்ட அதை விட கூர்மையான புத்தி இருக்கு. சரி சரி, டைம் ஆயிட்டு இருக்கு. உள்ள போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போலாம். வா. சார், குட் மார்னிங். குட் மார்னிங் மா. வணக்கம் சார். இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். என்னம்மா, வீட்டை விட்டு ஓடி வந்துட்டீங்களா? திருட்டு கல்யாணமா? சார், இவர் என் ஃப்ரெண்டு சார். அப்போ அந்த பையனுக்கு வேற இடத்துல நிச்சயம் பண்ணிட்டாங்களா? சார், உங்க ஸ்டேஷன்ல வேற கேஸே வராதா? புரிஞ்சு போச்சுமா, புரிஞ்சு போச்சு. சார் வணக்கம் சார். கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? நேத்து நைட்டு ஒரு திருடனை பிடிச்சு கொடுத்தாங்கல்ல, அந்த வீட்டு பொண்ணியா இது? சாரி மேடம், ஏதோ தெரியாம. பரவாயில்ல சார். காலையில வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். என்ன எழுதி கொடுக்கணும்னு சொல்லுங்க. சரி வாங்க. உட்காருங்க. உங்க வீட்ல ஏதாவது திருடு போயிருக்கான்னு பாத்தீங்களா? எல்லாம் செக் பண்ணிட்டேன் சார். எல்லாமே கரெக்டா இருக்கு. அப்படின்னா நீங்க எதுவுமே எழுதி கொடுக்க வேண்டியதில்ல. சார், அவன் எங்க வீட்ல ஏதோ திருட முயற்சி பண்ணிருக்கான். அவன் இந்த மாதிரி சில்லறை திருட்டு பண்றவன் தாமா. காலையில நீங்க வந்திருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கியிருப்பேன். கோர்ட்ல 10 மணிக்குள்ள அவனை ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். நாங்களே பிடிச்ச மாதிரி கேஸ ஃபைல் பண்ணி அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். இப்போ அவன் புழல் ஜெயில இருக்கான். சார், நான் அவன் கிட்ட யாரு என்னன்னு விசாரிக்கலாம்னு நினைச்சேன். நான் தான் சொன்னேன்ல, அவன் ஒரு சில்லறை திருடன்னு. உங்க வீட்ல ஏதாவது பொருள் காணாம போயிருந்தா சொல்லுங்க. ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு அவன் மேல இன்னொரு கேஸா ஃபைல் பண்ணி அவனை விசாரிப்போம். எங்க வீட்ல எதுவுமே காணாம போகல சார். அப்புறம் என்ன, நீங்க கிளம்புங்க. அனிதா, என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. அப்ப கிளம்பலாமா? நாங்க வரோம் சார். ஓகே.
என்னடி சொல்றாரு? இன்னும் கொஞ்ச தூரம் தான் போகணுமா? சீக்கிரமா போயிடலாம்னு சொல்றாரு. எனக்கு பசிக்குதே. உங்க அப்பாவை போய் பார்த்தோன்னா அவர் உனக்கு பூரி தோசை வடை எல்லாம் வாங்கி தருவாரு. சீக்கிரமா உங்க அப்பாவை பார்க்கணுமா? வேகமா போலான்னு சொல்றா. ஆமாண்டா ஆமாண்டா, இங்கே தானே பைக்கை நிப்பாட்டி நின்றுட்டு இருக்கேன். சரி வரியா? ஆமாம், அன்னைக்கே உன்கிட்ட சொன்னல. என்னங்க என்ன சொல்றீங்க? ஒன்றும் புரியலையே. அங்கிள், இங்க போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு கேக்குறாரு. போலீஸ் ஸ்டேஷனா? இப்படி ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் கட் பண்ணி உடனே ரைட்ல திரும்பி அங்க கேளுங்க. தாத்தா, ஃபர்ஸ்ட் போய் திரும்பி லெஃப்ட் எடுத்து திரும்பி ரைட் எடுக்கணுமா? சொல்லிட்டு இருந்தேன். வாங்க வாங்க. இப்போ நீ வந்துடுறியா? அங்கிள் தண்ணி. தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ அங்கிள். கவிதா, தாத்தா, கவிதாவை காணோம். கவிதா, தாத்தா, கவிதாவை காணோம். இது அங்க நிக்கிறா, வாங்க. கவிதா, கவிதா. கவிதா, ஏன் இங்க நின்னுட்ட? உன்னை காணோம்னு பதறிட்டோம் தெரியுமா? வா போலாம். எனக்கு பசிக்குது. இன்னும் கொஞ்ச தூரம் தான் இருக்கு. உங்க அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் நான் அப்ப சொன்னேன்ல, இட்லி பூரி வடை தோசை எல்லாம் வாங்கி தருவாரு. எனக்கு இப்ப பசிக்குதே. தாத்தா, இந்த ஹோட்டல்ல போய் சாப்பிடலாமா? ஏன் தாத்தா, இந்த ஹோட்டல் நல்லா இருக்கு. அப்படியா? கவிதா, இங்க டிஃபன் நல்லா இருக்காதான். நம்ம வேற ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். இங்க நல்லா இருக்கும். உனக்கு எப்படி தெரியும்? நான் எங்க அப்பா கூட வந்து சாப்பிட்டிருக்கேனே. தாத்தா, இந்த ஹோட்டல் நல்லா இருக்குமா? நீங்க வாங்க தாத்தா. ரொம்ப பசிக்குதுன்றல்ல, சாப்பிட்டுட்டு போலாம். வாங்க வாங்க தாத்தா. ஐயோ பெருசு,
எங்க போயிட்டு இருக்க? போய. நாங்க சாப்பிட வந்திருக்கோம். இங்க என்ன இருக்கு? எல்லாம் இருக்கு. உங்ககிட்ட காசு இருக்கா? தாத்தா வச்சிருக்காரு. வைதேகி, நாம இங்க மசால் தோசை சாப்பிடலாமா? இங்க மசால் தோசை நல்லா இருக்குமா? அதெல்லாம் இருக்கும். ஒரு தோசை 60 ரூபாய், 3 தோசை 180 ரூபாய். காசு இருக்கா? இருக்கு. நீங்க நிறைய மசால் வச்சு நல்ல தோசை சுட சொல்லுங்க. நீ வா கவிதா, போலாம். யோ பெருசு, காசு எவ்வளவு இருக்கு? இருபத்தி 25. என்னம்மா சாப்பிட? மசால் தோசை. 28 ரூபாய். 180 ரூபாய் தோசைக்கு 28 ரூபாயா? யோ கேட்டா சிரிக்கிற? போயாங்கற. சொல்லியிருக்கமா இப்ப வந்துரும் என்ன? யோ நிறுத்தியா? அதுங்கள முதல்ல வெளியே அனுப்பு. எனக்கும் தாத்தாக்கும் வேணாம். கவிதாக்கு தான் ரொம்ப பசிக்குது. அவளுக்கு மட்டும் ஒரு தோசை கொடுங்களேன். போயாங்கட்டு, உனக்கு வேற வேலை இல்லையா? காசு போயா. இல்லாம சாப்பிட முடியாதுமா. ஓனர் திட்டுறாரு. போயா. தயவு செஞ்சு போயிருங்கம்மா. யோ போயா. காசு இல்லாம வெளில அனுப்பு முதல்ல. வெளில வா, வெளில வா. ஓ போயா. எதுக்கு எடுத்தா லூஸ் மாதிரி சிரிக்கிற? போயா. போயிருங்கம்மா. சொன்னா கேளுங்கம்மா. போயா முதல்ல. எத்தனை தடவை தயவு சொல்ல செஞ்சு சொன்னது? போயிருங்க. போயா. போயா முதல்ல. வெளில போயா. போயா. பெரிய மனுஷனாச்சுன்னு பாக்குற. போயா. போ. வந்துட்டேன் சாப்பிடு. போ போ. ஆளுங்களையும் மூஞ்சிங்களையும் பாரு. மசால் தோசை வேணுமா? போ. கவிதா, தாத்தா தானே சொன்னாரு இங்க டிஃபன் நல்லா இருக்காதுன்னு. வா, நம்ம வேற கடையில போய் சாப்பிடலாம். மாமா, நீதானா? உங்களுக்கு டைரி எழுதுற பழக்கம்லாம் இருக்கா என்ன? டைரிய படிக்கிற பழக்கம் தான் இருக்கு. அதுவும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். இது யார் டைரி மாமா? ஆனந்த், அவன் டைரி தான். இது எப்படி உங்ககிட்ட? ஆள் அனுப்பி நான் தான் திருடிக்கிட்டு வர சொன்னேன். இதுல பிரியாவை பத்தி எழுதியிருக்கா ரோகிணி. இங்க பாரு பாரு. இன்று அவினாஷ் அவளை பற்றி சொன்னதை கேட்டு அதிர்ந்தேன். மீண்டும் பழைய நினைவுகள். இது அக்காவை பத்தி எழுதுனதுதான் நினைக்கிறீங்களா மாமா? ஆமா. நடராஜ் ஆனந்த் காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் டச்லயே இருந்திருக்காங்க.
அவினாஷ் கான்ட்ராக்ட் விட்டு போய் இப்பதான் திரும்ப வந்து சேர்ந்திருக்கான். காலேஜில் நடந்த விஷயத்த அவங்களுக்குள்ள பேசிக்கும் போது அவினாஷ் பிரியா விஷயத்தை ஞாபகப்படுத்தியிருக்கலாம். அதைத்தான் ஆனந்த் எழுதியிருக்கணும். அப்போ பிரியா விஷயம் 3 பேருக்குமே தெரியும்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாம் ரோகிணி. ஆனந்த நல்லவன்னு நாம நினைச்சது ரொம்ப ரொம்ப தப்பு. இதுலயும் அக்காவோட பேரை எழுதவே இல்ல மாமா. ஒருவேளை ஆனந்த் காலேஜ் டைம்ல வேற யாராவது ஒரு பொண்ணை காதலிச்சு அத பத்தி கூட அவினாஷ் ஞாபகப்படுத்திருக்கலாமே. எதுவா இருந்தாலும் நம்ம சந்தேக லிஸ்ட்ல 3 பேருமே இருக்காங்க. இதுல யார் தப்பு பண்ணவன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். 3 பேருக்குமே அதுல பங்கு இருந்தா 3 பேருமே கஷ்டத்தை அனுபவிக்க போறாங்கன்னு அர்த்தம். இந்த ஆனந்த் விஷயத்த கொஞ்சம் தோண்டி பார்க்கணும். அப்படி நடராஜ் வீட்டையும் ஒரு தடவை புரட்டி போடணும். சீக்கிரமா இந்த 3 பேர்ல யாரு குற்றவாளின்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். தாத்தா அங்க பாருங்க. எனக்கு பசிக்குது. பெரியவரே இருங்க இருங்க இருங்க, சாப்பிட்டுட்டு அப்புறமா கொடுங்க, வைங்க, முதல்ல சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்தாங்க. இந்தாங்க. பாப்பா, இட்லி நல்லா இருக்கா? சூப்பர் அங்கிள். வேணும்னா திரும்ப வாங்கிக்க சாப்பிட்டுட்டு. இதுவே போதும். தாத்தாவுக்கும் கவிதாவுக்கும் கொடுங்க. 2 பேருக்கு தான் ரொம்ப பசிக்குதான். ஏன் உனக்கு பசிக்கலையா? தாத்தா பெரியவர்ல, அதனால நிறைய பசிக்கும். கவிதா குட்டி பொண்ணுல்ல, அதனால அவளுக்கும் நிறைய பசிக்கும், எனக்கு கொஞ்சமா பசிக்கும். பெரியவரே, உங்க பேத்தி நல்லா பேசுறா. அங்க போய் கை கழிக்கங்க. $35. என்ன 35னா 28 ரூபா தான் இருக்கு. இன்னும் 7 ரூபா. எங்க தாத்தா கிட்ட அவ்வளவுதான் அங்கிள் காசு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பெரியவரே, குழந்தைங்களை கூப்பிட்டு போங்க. பசின்னு தானே வந்தீங்க, இருக்கிறது போதும், கிளம்புங்க. தாத்தா, நான் வேணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணட்டுமா?